வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்லிமெண்ட்ரி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். தமிழில் பாராளுமன்ற தொகுதி வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபியூச்சரில் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை நடத்துறதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. இதை இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் கடுமையாக எதிர்க்கிறாங்க. மெயினாக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ் இதை எதிர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு இதை எதிர்க்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த டீலிமிட்டேஷன் இதை கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா லோக்சபா சீட்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய நம்பர்ஸ் அதிகமாகும். அதே நேரத்தில் ஜனத்தொகை அதிகம் கொண்ட நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஜனத்தொகை குறைவாக இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு இது டெட்ரிமெண்டலாக இருக்கும், அதாவது பாதகமாக இருக்கும் அப்படின்ற குற்றச்சாட்டை இந்த ஸ்டேட்ஸ் முன்னெடுத்து வைக்கிறாங்க. சரி, இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் இந்த கான்செப்ட் என்ன, டீலிமிட்டேஷனை இது வரைக்கும் நாம் எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்கோம், இது சார்ந்த சட்டங்கள் என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, ஃப்யூச்சரில் எப்போ அடுத்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இது சம்மந்தமாக ஏன் இந்த அளவுக்கு சர்ச்சை இப்போ கிளம்பி இருக்கு, இது எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, டீலிமிட்டேஷன் கான்செப்ட் இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சிஸ், ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ், இது சம்மந்தமாக தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற கான்செப்ட் வருது. இந்தியா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, கூட்டாட்சி தத்துவம் இதை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாடு. நீங்கள் இந்த கூட்டாட்சி நாடுகள் ஃபெடரல் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு சென்ட்ரல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும், நேஷ்னல் கவர்மெண்ட் இருக்கும். அது இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சப்யூனிட்ஸ், உதாரணத்துக்கு மாகாணங்கள், மாநிலங்கள், இதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கவர்மெண்ட் இருக்கும். இதுதான் வந்து ஃபெடரல் செட்டப். இந்த உலகத்தில் ஃபெடரல் கண்ட்ரிஸோட எண்ணிக்கை குறைவு. சவுத் ஏஷியாவில் 3 நாடுகள் தான் ஃபெடரல் கண்ட்ரிஸ், இந்தியா, பாகிஸ்தான், நேபாள். பொதுவாக இந்த ஃபெட்ரல் கண்ட்ரீஸில் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது நடைபெறும். யூனிட்டரி கண்ட்ரீஸில் நடைபெறும், ஃபெட்ரல் கண்ட்ரீஸ் அல்லாத நாடுகளில் நடைபெறும். ஆனால் இந்த ஃபெட்ரல் கண்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டேட் லெவல்லையும் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கும், சென்ட்ரல் லெவல்லையும் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம பார்க்குறோம். சென்ட்ரல் லெவலில் நமக்கு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. தற்போதைக்கு 543 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. ஒரு கான்ஸ்டிடுவன்சியிலிருந்து ஒரு எம்பி மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி லோக்சபாக்கு போவாங்க. அதே போல் ஒரு ஸ்டேட்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கும். இங்கே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்டுக்குள்ளே எம்எல்ஏஸை சூஸ் பண்ணுவாங்க. டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் மூலமாக 10 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம சென்சஸை கண்டக்ட் பண்ணி அந்த சென்சஸ் டேட்டா இதை யூஸ் பண்ணி இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிஸையும் ஸ்டேட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸையும் நம்ம வந்து வரையறை செய்வோம். அதாவது இதை மாற்றி அமைப்போம். எப்படி மாற்றி அமைப்போம்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணலாம், அதிகப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம். பொதுவாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்ன, ஜனத்தொகை அதிகம் ஆகும்பொழுது நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கான்ஸ்டிடுவன்சிஸோட பார்டர்ஸ் இருக்குது பாருங்கள், அதையும் மாற்றி அமைக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எலெக்ஷன் வரும்போது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எலெக்ஷன்ஸில் அப்ளை ஆகும். எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் சம்மந்தமாக நாம் மாற்றங்களை கொண்டு வரலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரலாம். இதுதான் இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ். இந்தியாவில் இது வரைக்கும் 3 முறை டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 3 முறை, 1951, 1961, 1971. முதல் முறையாக 1951 டீலிமிட்டேஷன் நடத்தும் பொழுது லோக்சபா சீட்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 494 இருந்தது. கடைசியாக 1971 நடத்தும் போது 543 சீட்ஸ் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அதே 543 தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, 1971 கடைசியாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம், இந்த வரையறை பண்ணோம். அப்போ 543 சீட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இவ்வளோ காலம் ஆகியும் இன்னும் 543 சீட்ஸில் அது ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. ஏன் அதை நம்ம மாற்றி அமைக்கல அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. நீங்கள் ஜனத்தொகை அதிகம் ஆக ஒரு ஸ்டேட்குள்ளேயும் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிஸுடைய நம்பரை நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இல்லையா? காரணம் என்னன்னா, இந்தியா ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. மக்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க, அதாவது எலெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ஜனத்தொகை அதிகம் ஆக ஒரு மாநிலத்துக்குள்ளேயும் நம்ம கான்ஸ்டிடுவன்சிஸையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் நாம் அதிகப்படுத்தலை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஒரு முக்கிய குறிக்கோளாக கவர்மெண்ட்டுக்கு இருந்தது. ஜனத்தொகை அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வந்தது. ஜனத்தொகையை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும் அப்படின்ற ஒரு கோலை கவர்மெண்ட் வச்சுருந்தாங்க. கல்வி மூலமாகவும், வேலைவாய்ப்புகள் மூலமாகவும், ஃபேமிலி பிளானிங் அவேர்னஸ் கேம்பெயின் மூலமாகவும் இந்த பாப்புலேஷனை
குறைக்க இந்தியன் கவர்மெண்ட் முயற்சி பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது 1971 அப்புறம் தொடர்ந்து நம்ம டீலிமிட்டேஷனை பண்ணோம்னா ஜனத்தொகை கண்டிப்பாக அதிகமாயிருக்கும். ஆனால் இந்த அடிப்படையில் நம்ம சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது வந்து பாப்புலேஷன் குரோத் நம்ம இன்சென்டிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதாவது எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பாப்புலேஷன் அதிகம் ஆகிட்டே வருதோ அவங்களுக்கு நம்ம ரிவார்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஃப்யூச்சரில் ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பாப்புலேஷனை வேணும்னே கூட அதிகப்படுத்துவாங்க, அல்லது இந்த ஃபேமிலி பிளானிங் மெஷர்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் அவங்க மெத்தனாக போயிடுவாங்க. அதனால் அப்படியே அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடலாம், அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். டெம்பரரியாக டீலிமிட்டேஷன் நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு 1972 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முடிவெடுக்குது ஒரு சட்டத்தின் மூலமாக. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணலாம், 2001 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 இன்னொரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது, 84th அமெண்ட்மெண்ட். இந்த ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா இன்னும் ஃபர்தராக 25 வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணுது. அதாவது 2026 வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா 1971 கடைசியாக டீலிமிட்டேஷன் பண்ணோம், லோக்சபா சீட்ஸை அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் எப்போ அதிகப்படுத்தலாம், அதாவது டீலிமிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்கோம்னா 2026 தான் முடிவெடுத்துருக்கோம். அதாவது அடுத்த வருஷம் இதை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 2026 வந்துருச்சு. இது நார்மல் ப்ராசஸாக அந்த காலத்துலேருந்தே நடத்தியிருந்தோம்னா 10 இயர்ஸ் ஒன்ஸு சென்சஸ் நம்ம எடுக்கணும். 2001, 11, 21, 31 அப்படியே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது 2031 அடுத்த சென்சஸ் வரும். அதுக்கப்புறம் தான் டீலிமிட்டேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 1971 ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த ப்ராசஸே வித்தியாசமாக போகுது. அதாவது 2021 சென்சஸ் நம்ம இன்னும் எடுத்து முடிக்கலை. இப்படி ஒரு நிலையும் இருக்குது. ஆனால் அந்த 2026 டெட்லைன் வந்துடுச்சு, அடுத்த வருஷம் அது வருது. அதனால தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் 2026க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஆக்சுவலாக ஃபைனலைஸ் பண்ணல, ஆனால் இது சம்மந்தமாக டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க இந்த டீலிமிட்டேஷனுக்கான பேக்ரவுண்ட். இப்போது இதை வச்சு ஒரு பெரிய சர்ச்சை உருவாயிருக்கு. தமிழ்நாடு மட்டுமில்லை, நிறைய சின்ன ஸ்டேட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா 1971 இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். கல்வி மூலமாகவும், வேலைவாய்ப்பு மூலமாகவும், இன்னும் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் மூலமாகவும் நாங்கள் மனித வளத்தை பெருக்கி நாங்கள் முடிஞ்சிருக்கோம், பாப்புலேஷனை குறைச்சி வச்சுருக்கோம். இந்த டைமில் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணிங்கன்னா இந்த பெரிய ஸ்டேட்ஸ் இருக்காங்க பாருங்கள், மெயினாக நார்த் இந்தியாவில் பீகார், யூபி, மத்திய பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் முயற்சி பண்ணாலும் அங்கே பாப்புலேஷன் அதிகமாகவே இருக்குது. இப்போ அவங்களுக்கு சீட்ஸ் அதிகம் போயிடும், அவங்களுக்கு அது லாபமாயிரும். ஃப்யூச்சரில் எப்படி ஆயிரும்னா இந்தியாவில் லோக்சபா சீட்ஸ் ஒரு 793 கிட்ட போயிடும். இதில் ஒரு 20% தான் சவுத் இந்தியாவுக்கு சீட்ஸ் இருக்கும், மிச்சம் 80% சீட்ஸ் நார்த் இந்தியா கிட்ட போயிடும். அப்போ ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்கும் பொழுது சவுத் இந்தியா ரொம்ப வீக்காக இருக்கும். கிட்டத்தட்ட என்டையர் எலெக்ஷன்ஸே நார்த் இந்தியா தான் டிசைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அரசியல் ரீதியாக சவுத் இந்தியா ரொம்ப வீக் ஆகிடும். இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதனால் டீலிமிட்டேஷனை பண்ணாதீங்க அப்படின்னு சின்ன ஸ்டேட்ஸ் சொல்கிறாங்க. ஒத்து கவனிச்சிங்கன்னா சின்ன ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் வச்சு பார்க்கும்போது சவுத் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலுமே சின்ன ஸ்டேட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் குறைவு. அதே நேரத்தில் மனித வளம்னு வரும்போது இவங்க பெட்டராக இருக்காங்க. ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கு தெளிவான ஒரு சொல்யூஷனை இன்னும் தரல. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன், நீங்கள் இந்த சீட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியே வைங்க. 543 சீட்ஸில் இருக்குது, அது ஃப்ரீஸ் பண்ண மாதிரியே இருக்கட்டும். இந்த பவுண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், SC ST ரிசர்வேஷனுக்கு நம்ம தேவைப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம 2001 பண்ணிட்டு வரோம், இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க தரக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்சபா சீட்ஸ் இதில் யார் வின் பண்ணி போகிறாங்கன்னா எம்பிஸ் தான் வின் பண்ணி போகிறாங்க. அவங்க சென்ட்ரல் லெவலில் தான் கொள்கையை அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் இந்த கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? கரெக்டாக. அப்போ சென்ட்ரல் லெவலில் நீங்கள் மாற்ற வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டேட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது MLAs தான் இல்லையா? அதனால் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், இந்த ஸ்டேட் கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு மட்டும் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் அந்த வரையறை பண்ணிடலாம். ஆனால் சென்ட்ரல் லெவலில் மாற்ற வேணாம் அப்படின்ற சஜஷனை நிறைய ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லாஜிக் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனத்தொகையை வச்சு தான் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும் இல்லையா? ஒரு ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் அதிகம் இருக்கும்போது கான்ஸ்டிடுவன்சி அதிகம் கொடுத்தாகணும்.
ஒன் மேன் ஒன் ஓட் அப்படின்னு வச்சாலும் கான்ஸ்டுவன்சியை வச்சு பார்க்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது சீட்ஸ் அதிகமாக்க மாட்டேன்னு சொல்கிறது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கும். இந்த பக்கமும் பார்க்கணும். அப்போ இதற்கு என்ன சொல்யூஷனாக தராங்கன்னா, ஒரு சில வெளிநாடுகளில் நமக்கு சில ரோல் மாடல் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டிக்ரெசிவ் ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் அதிகமாகும் போது சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி இருக்கணும்னா, சீட்ஸை அதிகப்படுத்தலாம் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் ஒரு கான்ஸ்டுவன்சிக்குள்ளேயும் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் பீப்புள் பெர் கான்ஸ்டுவன்சி இது அதிகமாக இருக்கணும். லார்ஜ் ஸ்டேட்ஸ்க்கு, ஸ்மால் ஸ்டேட்ஸ் பாப்புலேஷன் கம்மியாக இருக்க ஸ்டேட்ஸ்க்கு அந்த கான்ஸ்டுவன்சி உள்ள நம்பர் ஆஃப் பீப்புள் குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஓரளவுக்கு ஈவன் அவுட் ஆகிடும் அப்படின்ற சஜஷனை இவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதியில் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் பெர் கான்ஸ்டுவன்சி பார்த்தீங்கன்னா 10 lakh இருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணது லாஸ்ட் டீலிமிட்டேஷன் 1971. அதை வச்சு தான் நம்ம 543 சீட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபியூச்சரில் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்கன்னா உத்தரப்பிரதேஷுக்கு கண்டிப்பாக சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப பண்ணாதீங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் பெர் கான்ஸ்டுவன்சி அதிகப்படுத்துங்க. தமிழ்நாடுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே எப்படி இருக்கணும்னா நம்பர் ஆஃப் பீப்புள் பெர் கான்ஸ்டுவன்சி கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஈவன் அவுட் ஆகிடும், பெருசாக டீவியேஷன் இருக்காது அப்படின்ற சொல்யூஷனையும் ஸ்காலர்ஸ் தராங்க. இதில் எந்த சொல்யூஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ள போகுது, இதற்கு ஸ்டேட்ஸ் லெவல்லேருந்து எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னுடைய பர்சனல் வியூ என்ன அப்படின்னா, 2 ஃபேக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். டெமோகிராஃபிக் ஃபேக்டர், பாப்புலேஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு நல்லா ஒர்க் பண்ண ஸ்டேட்ஸ், டெவலப் ஆன ஸ்டேட்ஸ், முயற்சி எடுத்த ஸ்டேட்ஸை இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் பீனலைஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேராமீட்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டீலிமிட்டேஷனை ஃபியூச்சரில் கொண்டு வந்தோம்னா அது ஒரு ப்ராப்பரான டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸாக இருக்கும். நன்றி.